இதனை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய பாரதிய ஜனதா கட்சியினர் சென்னையில் தனியார் தொலைக்காட்சி சார்பில் நடந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்று வெளியே வந்த பாஜக மாநில இளைஞரணி தலைவர் சூர்யா தாக்குதல் செய்யப்பட்டதை கண்டித்து புதுக்கோட்டை மாவட்டம் கந்தவர்கோட்டை பேருந்து நிலையம் முன்பு பாஜக இளைஞரணி சார்பில் திமுகவினரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னையில் தனியார் தொலைக்காட்சி சார்பில் நடந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்ற வெளியே வந்த பாஜக மாநில இளைஞரணி தலைவர் சூர்யா உள்ளிட்ட பாஜகவினர் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. தாக்குதலில் காயமடைந்த சூர்யா மற்றும் பாஜகவினர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். இச்சம்பவத்தை கண்டித்து புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை பேருந்து நிலையம் முன்பு பாஜக இளைஞரணி சார்பில் தமிழக பாஜக மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் TR தவமணி தலைமையில் திமுகவினரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய இளைஞரணி தலைவர் ராஜசேகர் உட்பட பலர் பங்கேற்றனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளைஞரணி சார்பாக நடைபெற்றிருக்கக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தியிருக்கக்கூடிய ஒன்றிய தலைவர் ராஜசேகர் அவர்களையும் மற்றும் மாவட்ட இளைஞரணி தலைவர் சகோதரர் அன்பு அவர்களையும் மாவட்ட பொதுச் செயலாளர் சகோதரர் மனோஜ், சகோதரர் ஆனந்த், மண்டல தலைவர் சகோதரர் கங்காதரன் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாலை வணக்கம். சென்னையிலே ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியிலே இளைஞர்களுடைய மாநில தலைவர் சூர்யா அவர்களுடைய கருத்துக்கு பதில் சொல்ல முடியாமல் பிராணியற்ற திமுக சார்பாக கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில் தங்க செல்வன் மற்றும் திமுகவினுடைய ரவுடி கும்பல்கள் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் போது லைட்டை ஆஃப் செய்து பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். திமுகவை சார்ந்தவர்களுக்கு இது ஒன்று புதிதல்ல. தமிழகம் முழுவதும் இது போன்ற ரவுடிசத்திற்கு திமுக கை சேர்ந்தது. இங்கே காவல்துறை
முழுக்க இன்றைக்கு அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. கடந்த ஆண்டு இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இங்க உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் சொல்றாரு, இங்க உள்ள எஸ்பியை பார்த்து சொல்றாரு, ஏமா அவன் துப்பாக்கி கொடுமா நீங்க எடுத்து கொடுத்து பாருங்கன்னு கேட்கிறாரு. ஒரு எஸ்பியே மிரட்டக்கூடிய அளவுக்கு தான் இங்கு உள்ள திமுக நிர்வாகிகள் இருக்கிறாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் நாங்க ரொம்ப சட்டத்தை மதிக்கிறவங்க, சட்டத்தின் மீது நாங்க நம்பிக்கை வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் நாங்க சட்டப்பூர்வமா எதிர்கொள்ளணுங்கிறதுல எங்களோட மாநில தலைமை உறுதியா இருக்கிறதுனால நாங்க இந்த விஷயம் சம்பந்தமா பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க. எங்களோட மாநில தலைமையிலிருந்து காவல்துறை அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும். நீங்க அப்படி பாதுகாப்பு கொடுக்கல, நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னோம்னா, நாங்க சட்டத்தை மீறணும் அப்படின்னு சொன்னோம்னா தேவையில்லாத காவல்துறைக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும். நீங்க யோசிச்சு பாருங்க, நிர்வாகிகள்ல ஒரு மாநில தலைவர் கலந்துக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு இந்த நிலைமைனா மற்ற நிர்வாகிகளுடைய பாதுகாப்பு பற்றி யோசிக்கணும். தொடர்ந்து இன்னைக்கு திமுக இருக்கிற அத்தனை துறைகளிலும் ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. பத்திரப்பதிவு துறையா இருக்கட்டும்,